சாந்தி. 30-1-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த பழைய உலகில் எந்தவிதமான சாரமும் இல்லை. இதனாலேயே அதன் மீது உங்கள் இதயம் பற்று வைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. தந்தையை நினைவு செய்ய நீங்கள் மறந்தால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். கேள்வி: தந்தையின் பிரதானமான வழிகாட்டல்களில் ஒன்றிற்கு நீங்கள் ஏன் கீழ்ப்படிவதில்லை? அந்த வழிகாட்டல் என்ன? பதில்: தந்தையின் வழிகாட்டல் எவரிடமிருந்தும் என்றுமே தனிப்பட்ட சேவையை ஏற்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் சேவகர்கள். எவ்வாறாயினும் சரீர உணர்வினால் உங்களில் சிலர் தந்தை கொடுக்கும் வழிகாட்டல்களை மீறுகின்றார்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் அந்த சந்தோஷத்தை இங்கே ஏற்பீர்களாயின் அங்கே உங்கள் சந்தோஷம் குறைக்கப்படும். குழந்தைகளாகிய உங்களில் பலர் சுதந்திரமாக இருக்க விரும்புவதாக கூறுகின்றீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் அனைவரும் தந்தையில் தங்கியிருக்கின்றீர்கள். பாடல்: எனது இதயத்தின் ஆதாரம் துண்டிக்கப்படக்கூடாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அப்போதே உங்கள் காதுகளை திருகிக் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பீர்கள். ஒருபோதும் சரீர உணர்வுடையவர் ஆகாதீர்கள். இந்த ஞானத்தில் ஒரு திறமைசாலியாகி அக நோக்கில் இருங்கள். 2. ஒரே ஒரு தந்தையிடம் உண்மையான நம்பிக்கைக்கு உரியவராக இருங்கள். நீங்கள் வாழும் வரை உங்களையே அவரிடம் அர்ப்பணியுங்கள். வேறு எவரிடமும் உங்கள் இதயத்தை பற்று வைக்க அனுமதிக்காதீர்கள். விவேகமற்ற எதனையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அன்பு சொரூபமாகி எல்லா வேளையும் பிரிந்திருப்பதற்கு விடை கொடுப்பீர்களாக. அன்பு என்பது நீங்கள் நேசிக்கின்ற ஒருவர் விரும்புவதை நேசிப்பதாகும். நீங்கள் நேசிக்கின்ற ஒரே ஒருவரால் விரும்பப்படும் முறையில் உங்களின் நடக்கின்ற, உண்கின்ற, குடிக்கின்ற, வாழ்கின்ற முறைகள் இருக்க வேண்டும். இதற்கு உங்களுக்குள் என்ன எண்ணங்கள் தோன்றினாலும், எத்தகைய செயல்களை நீங்கள் செய்தாலும், அனைத்திற்கும் முதலில் அவை நீங்கள் அன்பு செலுத்தும் தந்தையால் விரும்பப்படுகின்றனவா என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். உண்மையான அன்பு கொண்டவர் ஆகுங்கள். நீங்கள் ஒரு சதா இலகு யோகி ஆகுவீர்கள். உங்களின் அன்பான ரூபத்தை சமமானவர் ஆகுகின்ற ரூபமாக மாற்றினால் நீங்கள் அமரராக இருக்கும் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அத்துடன் எல்லா வேளையும் பிரிந்திருப்பதற்கு நீங்கள் விடை கொடுப்பீர்கள். ஸ்லோகம். உங்களின் சுபாவம் இலகுவானதாகவும் உங்களின் முயற்சிகள் கவனம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். முழு மரமும் ஒரு விதையில் அமிழ்ந்திருப்பதை போல் உங்களின் முழு மரத்தின் விரிவாக்கமும் உங்களின் எண்ணங்கள் என்ற விதையில் அமிழ்ந்திருக்கட்டும். அப்போது மட்டுமே உங்களின் எண்ணங்களின் குழப்பம் முடிவடையும். தற்காலத்தில் சகல வகையான குழப்பங்களும் உலகில் அதிகரிக்கின்றன. அரசியலில் குழப்பம், பொருட்களின் பெறுமதியில் குழப்பம், பணத்தில் குழப்பம், கர்ம வேதனையில் குழப்பம், மதங்களில் குழப்பம். அந்த குழப்பத்தில் இருந்து உங்களையும் எல்லோரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு
உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துவதை பயிற்சி செய்யுங்கள். அத்துடன் ஷகாஷ் கொடுக்கும் சேவையையும் தொடர்ந்து செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.